சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய மே மாதம் 2026 ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது. அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது. ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகுதுங்க. மேலும் இந்த மாதத்தில் தான் சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க. அதனால் இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது. இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அதை என்னங்கிறதையும் கவனிப்போம். அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் வரும். இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல தான் வருது. அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, மே மாதம் 4ஆம் தேதி, மே மாதம் 9ஆம் தேதி, மே மாதம் 11ஆம் தேதி, 14, மே 16, மே 18, 19, மே 23, அதே போல் மே 28 அப்படின்னு எல்லா நாட்களுமே இதில் மாதத்தில் சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது. அதனால் இந்த மாதத்தில் அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க. கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் மே மாதம் 2ஆம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது. அதில் தான் ஆதிசங்கரர் பகவத் பாதாள் அவதாரம் செய்தது. அதே போல மே மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது. மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் வருகிறது. அதே போல மே மாதம் 16ஆம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமான் உகந்த சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. மே மாதம் 12ஆம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும், அதாவது சிவபெருமானாகட்டும், பெருமாள் ஆகட்டும், அதே போல தாயார் மகாலட்சுமி ஆகட்டும், அம்மன் பார்வதி அன்னை ஆகட்டும், எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது. குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரி பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை. அதனால தான் இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி, ஏடு, நோட்டு, பேனா, புஸ்தகம், அதே போல் ஒரு முறத்தில் வச்சு இதை முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க, படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது. அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசத்துல 2 சனி பிரதோஷம் வருகிறது. மே மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க. அதுவும் அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை. மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபிணே அக்ரத விஷ்ணு ரூபாய விருக்ஷராஜாயத்தே நமஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க. அதனங்க அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா, அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது. அதாவது அரச மரம், வேப்ப மரம், 2 மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்துல அதுல அந்த மரம் 2 இருக்குமாக விஷ்ணு மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக, அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க. அந்த விருட்ச கல்யாணம்னு பேர். இந்த விருட்ச கல்யாணம் முடிந்த அந்த க்ஷேத்திரத்துல தான்
இந்த அஸ்வத்த பிரதர்க்கனம் செய்ய வேண்டும். அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் 26ஆம் தேதி. இது போல இந்த அஸ்வத்த பிரதர்க்கனம் வருகிறது. அன்றைய தினம் நம்ம இது மாதிரி விருட்சங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் அந்த விருட்சத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமா இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு, எதெல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்கு, எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும், என்ன மைனஸ் இருக்கு, எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. கும்ப ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மே மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதம் அப்படிங்கிறது புதிய மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கு. ரொம்ப நாளாக நீங்கள் சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இடம் மாறணும், இந்த இடத்துல எனக்கு சரியில்லை, நான் ஒரு வீடு மாறணும், புதிய வீடு கட்டி போகணும், அல்லது வேறு ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு மாற வேண்டும், வேலை மாற்றம் இருக்கணும், வெளிநாட்டுக்கு நான் போக வேணும், இந்த இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு மாறணும், இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப குடைச்சலாக இருக்குது, இன்னொரு வேலைக்கு நான் மாறணும், இந்த இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் ஏற்படலை, அதனால் அந்த இடத்துக்கு மாறணும், இல்லை எனக்கு இது இந்த இடம்ங்கிறது எனக்கு ஒரு சாஸ்வதமாக தெரியல, நல்ல ஒரு சாஸ்வதமான மன அமைதியான ஒரு திருப்தியான இடத்திற்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அது வேலை ரீதியாக இருக்கலாம், அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய இல்லம், அதாவது உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எது சம்பந்தப்பட்டதாக நீங்கள் ஒரு மாற்றத்தை ரொம்ப நாளாக இறைவன்கிட்ட வேண்டி வரீங்களோ அந்த மாற்றம் இந்த மாதம் நடைபெறும். 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெறுகிறார். 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சபலம் பெறுவது அமோக வளர்ச்சியை தரும், நல்ல மாற்றத்தை, நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அது அபரிமிதமான வளர்ச்சியை உங்களுக்கு பயக்குங்க. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸை கவனிச்சிங்கன்னா, இதுவரை 4ஆம் பாவத்தில் இருக்காருங்க குரு பகவான். உங்களுடைய 2ஆம் அதிபதியாகவும் 11ஆம் பாவம் தனஸ்தானம், அடுத்தது லாபஸ்தானம், ரெண்டுக்கும் குரு பகவான் தான் உங்களுக்கு முக்கிய காரணகர்த்தா. அவர் இப்போ 4ஆம் பாவத்தில் இருக்காரு. சில பேருக்கு ஒரு கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் சொத்து வாங்கியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு செஞ்சிருக்கலாம். அதுக்கு ஒரு மாறுவதற்கோ அல்ல அதை உங்களுக்கு சாஸ்வதமாக பரிணமித்துக் கொள்வதற்கோ அதை வடிவமைச்சு கொள்றதுக்கோ ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ அதை மாற்றிக்குவீங்க. அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன் அப்படின்னா குரு உங்களுடைய 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. இந்த மே மாதம் 11ஆம் தேதி அவரும் மாறுறாரு. இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த கும்பராசிக்காரங்களுக்கு தான் அமோக வளர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. அதனால ஏன் அப்படின்னா அவருடைய 9ஆம் பார்வை குருவை தான் குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு மன தைரியமாகட்டும், நல்ல முன்னேற்றமாகட்டும், அதே போல 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய உபாதியிலிருந்து நிவர்த்தி ஆகட்டும், எல்லாமே கிடைக்க போகுதுங்க. கூடுதலாக அதில் இப்போ ராகு வேற போராது வரைக்கும் உட்கார்ந்துருக்காரு. அந்த ராகுவையும் சேர்த்து தான் குரு பார்க்குறாரு. அதனால குரு பார்வைக்குள்ள 2 பேரும் வர்றதுனால அவங்களால ரொம்ப பெரிய கெடு பலனையும் உங்களுக்கு செய்ய முடியாது, நல்ல பலனை தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு வாத்தியார் ஒரு மாணவனை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம், அவனால் தப்பே செய்ய முடியாது இல்லையா. அமைதியாக உட்காந்துருவான், ரொம்ப சேட்டை பண்ண மாட்டான், ஒன்றும் கெடுபலன் பண்ண மாட்டான், பேச மாட்டான், எதையும் கிழிச்சு போட மாட்டான், தாய் பேசுறது கண்ணாமலான்னு இருக்க மாட்டான், தேவையற்றபடியாக பக்கத்தில் போய் யாரையும் சீண்ட மாட்டான், எதையும் தொல்லை பண்ண மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். ஒன்று தெரிஞ்சதை எழுதுவான், தெரியலன்னா கம்முன்னு உட்காந்துருவான் இல்லையா. அப்படித்தான் மாணவன் இருந்தாலும் அவனை ஒரு ஆசிரியர் பார்க்குறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு டீச்சர் பார்க்குறாங்கன்னா எப்படி இருப்பான், அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆகட்டும், இப்போ சனி பகவான் ஆகட்டும் அப்படிதான் இருப்பாங்க. அதனால எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க, அமைதியான முறையில என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால ஒன்றும் கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றம், அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்த போதுங்க. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். அதனால வெளியூர் போறது, வெளிநாடுகள் போறது, கடல் கடந்து கூட போறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் இந்த மாசத்துல. சில பேருக்கு இன்பமா சுற்றுலா, அதாவது குடும்பமா ஒரு கேங்க அங்கேயோ போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம் இல்லையா. அதனால கணவன் மனைவியாக கூட சேர்ந்து போவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த மாசம் இருக்கு. ஒரு அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் தரக்கூடிய மாசமா அமையுதுங்க இந்த மாசம். அதே மாதிரி இந்த மாசத்துல நீங்க கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகத்தினுடைய முக்கிய பரிணாமங்கள் ஏற்படுறதுனால
அதனால இது வந்து ஒரு ஒரு கால சர்ப்பமான ஒரு 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 யோகா, ஒரு தோஷம்னு சொல்லலாம், யோகம் சொல்லலாம், அதுக்குள்ள இருக்கு. அதனால இந்த மாதத்துல நாக தெய்வங்கள் வழிபாடு செய்த ஒரு கோவில், சிவ கோயில், நாகேஸ்வரன் கோயில், திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, திருப்பாம்புபுரம், அதே மாதிரி நிறைய நாகூர் கஷேத்திரம், அங்க நாகநாதர் சுவாமி இருக்காரு, திரு நாகேஸ்வரம் கோவிலாகட்டும், நிறைய கோவில்ல இந்த பாம்பு வழிபாடு பண்ண ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி கோவில்ல வழிபாடு செய்யலாம். அதெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கீங்க எங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் கோவில், நாகக்கன்னி கோவில், பாம்பு புத்து, இது மாதிரி உங்க கோவிலுக்கு பக்கத்துல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ அந்த கோவில்ல வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். நல்ல இஷ்ட தெய்வ குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சிவாய நமகா. இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும்போது நீங்க கவனிச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு நான் சொல்லும் போது இப்ப சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்துல இருக்கிறத வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது என்னங்க சனி பயிற்சியில ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க, நீங்க என்ன இன்னும் சனி மாறாம அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம்னு நினைக்கலாம். இந்த வருடம் 2025 சனி பயிற்சி கிடையாது. வாக்கிய முறைப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தாங்க சனி பயிற்சி. இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லையும், எல்லா விதமான கோவில்கள், அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா நவகிரக கோவில் இருக்கு இல்லையா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில், சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும், சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும், அதே போல அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும், அதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் போன்ற கோவில்களாகட்டும், அதே போல வந்து சுக்கிர பகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும், அதே போல சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, எள்ளூர், எல்லத்தூர், நிறைய கோவில் இருக்கு. எல்லா கோவிலாகட்டும், அதே போல வந்து ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், திரு பாம்புபுரம், அதே போல வந்து நாகேஸ்வரன் கோவில், எல்லா கோவிலாகட்டும், கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள், திருவண்ணாமலை கோவிலாகட்டும், எல்லா கோவில்லையும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்றாங்க. எல்லாருமே சனி பெயர்ச்சிய மே மாசம் 6ஆம் தேதி 2026 அப்பதாங்க சனி பெயர்ச்சியை அனுஷ்டானம் பண்றாங்க. அப்பதான் வந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால நாமும் வந்து வாக்கிய முறைப்படி தான் இந்த அனுஷ்டானத்தை பண்ணணும். அதனால அப்பதான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம். அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சிவாய நமः.